நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 7.5 question number 1 பாருங்க. Write these fraction appropriately as additions or subtractions. ஸோ நம்ம வந்து இந்த பிக்சருக்கு வந்து ஃப்ராக்ஷன் எழுதிட்டு இங்கே என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அடிஷன் பண்ணியிருக்காங்களா சப்ராக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்க. ஏசமில் டோட்டல் பார்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். டோட்டல் பார்ட் எவ்வளோ இருக்குது ஏசமில்? 5. டோட்டல் பார்ட் வந்து 5, ஷேடட் பார்ட்டு 1. ஸோ டோட்டல் பார்ட் டினாமினேட்டரில் போடுவோம், ஷேடட் பார்ட் வந்து நியூமரேட்டரில் போடுவோம். இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சருக்கு ஃப்ராக்ஷன் சொல்லுங்கள். டோட்டல் பார்ட் எவ்வளவு இருக்குது? 5. ஷேடட் பார்ட் 2. சீக்வல் டு இந்த பிக்சருக்கு சொல்லுங்கள். டோட்டல் பார்ட் 5. ஷேடட் பார்ட் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கே எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு 3 கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணியிருந்தா நமக்கு இங்கே 3/5 கிடைக்கும்? அடிஷன் பண்ணால் கிடைக்கும். ஸோ 1 + 2. ஸோ 1/5 + 2/5 is equal to 3/5. ஸோ ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. பி சம். பி சம்க்கு ஃப்ராக்ஷன் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. டோட்டல் பார்ட் எவ்வளவு இருக்கு? 5. ஷேடட் பார்ட் 5. டோட்டல் பார்ட் எவ்வளவு இருக்கு இந்த பிக்சருக்கு? 5. ஷேடட் பார்ட் 3. சீக்வல் டு இந்த பிக்சருக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 5. ஷேடட் பார்ட் 2. ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனில் என்ன ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் கிடைக்கும், சப்ராக்ஷன். ஸோ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. நியூமரேட்டர் பாருங்கள் 5, 3 இருக்குது. ஸோ 5 - 3 பண்ணோன்னா நமக்கு 2 வரும். ஸோ 5/5 - 3/5 is equal to 2/5. ஸோ இங்கே ஆப்ரேஷன் நம்ம வந்து மைனஸ் தான், நம்ம வந்து சப்ராக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ பி சம்க்கு ஆன்சர் வந்து மைனஸ். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். சி சம்க்கு இங்கே இதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதலாம். டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 6. ஷேடட் பார்ட்ஸ் 2. டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு இந்த ஃபிகருக்கு? 6. ஷேடட் பார்ட்ஸ் 3. சீக்வல் டு இந்த ஃபிகருக்கு பாருங்க. டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 6. ஷேடட் பார்ட் 5. ஸோ இது பாருங்க, இதுவும் நமக்கு டினாமினேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கு. இந்த 2ஐயும் 3ஐயும் என்ன ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு 5 கிடைக்கும். ப்ளஸ் 2 + 3 is equal to 5. ஸோ அப்போ இங்கே வந்து ப்ளஸ். அப்போது நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். சால்வ். ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள். 1/18 + 1/18. ஸோ அடிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ராக்ஷன் அடிஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம டேரெக்டாக அடிஷன் பண்ணிடலாம். ஸோ 1 + 1 என்னது? 2. ஸோ 2/18 இஸ் த ஆன்சர். இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இது வந்து 2 டேபிள்ஸில் போகுமா? 1 2 is 2, 9 2s are 18. ஸோ த ஆன்சர் இஸ் 1/9. ஸோ எப்பயுமே ஆன்சர் வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம்லேயே பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. 8/15 3/15. ஸோ இதுவும் நமக்கு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். 8 + 3 என்ன வரும்? 11. ஸோ 11/15. பட் நமக்கு இது வந்து ஃபர்தராக வந்து சேம் டேபிள்ஸில் போகாது. ஸோ இது சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் இது. ஸோ 11/15 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் இது பாருங்கள். இதுக்கும் நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது, பட் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 7 - 5 is equal to 2. ஸோ 2/7 இஸ் த ஆன்சர். இதை வந்து இது நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள். 1/22 21/22 இருக்குது. இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக அடிஷன் பண்ணிடலாம். ஸோ 22/22. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர். ஸோ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 1. ஸோ 1 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் இ சம் பாருங்க. 12/15 7/15 இருக்குது.
நடுவில் வந்து சப்ராக்ஷன் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கேயும் நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டரை டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். 12 - 7 என்ன வரும்? 5 வரும். ஸோ 5/15. இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு பண்ணலாம். 5 டேபிள்ஸில் வருமா? 3 5s are 15. அப்போ 1/3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் எஃப்சம் பாருங்க. இது வந்து அடிஷன் பண்ண சொல்கிறாங்க. டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டரை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 5 + 3 என்ன வரும்? 8/8. அப்போ என்ன வரும்? சேம் டேபிள்ஸில் நம்ம கட் பண்ணலாம். ஸோ 1 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஜிசம் பாருங்க. 1 - 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1க்கு வந்து நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க? 3/3 அப்படின்ற ஃப்ராக்ஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3/3 - 2/3. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டரை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஸோ 3 - 2 என்ன வரும்? 1. ஸோ 1/3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஹெச்எஸ்எம் பாருங்க. 1/4 + 0/4. ஸோ இதுவும் நமக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 + 0 = 1. ஸோ 1/4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 3 - 12/5 இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த சம்மில் வந்து நமக்கு 1க்கு வந்து 3/3 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே நமக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3/1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். எந்த நம்பர் இங்கே கொடுத்தாலும் நம்ம வந்து டினாமினேட்டரில் 1 போட்டுக்கலாம். ஏன்னா அப்போனா தான் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 3/1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 3 தான். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு பதிலாக 3/1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். -12/5. ஸோ இங்கே வந்து நமக்கு டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 1க்கும் 5க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 5 தான் வரும். 5 × 1 5. ஸோ 5 தான் எல்சிஎம். ஸோ வந்து 5 இங்கே காமனாக போட்டுக்கலாம். ஸோ 1ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 5. அதே 5ஐ நம்ம வந்து நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 3s are 15 மைனஸ் இந்த ஃப்ராக்ஷனுக்கு 5ஓட 1 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே 1 வந்து 12 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறப்ப 12/5. இப்போ நமக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். 15 - 12 என்ன வரும்? 3. இப்போ 3/5 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. சுபம் பெயிண்டட் 2/3 ஆஃப் த வால் ஸ்பேஸ் இன் ஹிஸ் ரூம். ஸோ வந்து சுபம் வந்து 2/3 பார்ட் வந்து ரூமில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் 2 பார்ட்ஸ் வந்து சுபம் பெயிண்ட் பண்ணிடுறாங்க. ஹிஸ் சிஸ்டர் மாதவி ஹெல்ப்ட் அண்ட் பெயிண்டட் 1/3 ஆஃப் த வால் ஸ்பேஸ். ஸோ அவங்க சிஸ்டர் வந்து 1/3 பார்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது அதே 3 பார்ட்ஸ் வாலில் 1 பார்ட் வந்து அவங்க சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஹவு மச் டிட் தே பெயிண்ட் டுகெதர்? ஸோ டுகெதர்னாலே நமக்கு சேர்த்து 2 பேரும் எவ்வளோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, சேர்த்து எவ்வளோவா? டோட்டல். ஸோ அடிஷனோட கீவேர்ட் தான் டுகெதர். ஸோ டோட்டலாக எவ்வளோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு சுபம் பெயிண்டட் இஸ் ஈக்குவல் டு 2/3. மாதவி பெயிண்டட் இஸ் ஈக்குவல் டு மாதவி எவ்வளோ பெயிண்ட் பண்ணாங்க? 1/3. ஸோ எப்பயுமே நமக்கு கீழே டோட்டல் பார்ட்ஸ் இருக்கும், மேலே ஷேடட் பார்ட்ஸ் இருக்கும். இங்கே ஷேட் பண்ணது அப்படின்றது தான் பெயிண்ட் பண்ண வால். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் சுபம் அண்ட் மாதவி பெயிண்டட் அல் டுகெதர். அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். 2/3 + 1/3. இங்கே நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 3/3. இது நம்ம வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கட் பண்ணோம்னா சேம் நம்பர் தான். கட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 1. ஸோ 1 அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃப்ராக்ஷனில் வந்து ஹோல் பார்ட் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். 1ன்றது ஹோல். ஸோ நமக்கு ஹோல் வால்மே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. தேர்ஃபோர் த ஹோல் வால் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. fill in the missing fractions. நம்ம வந்து மிக்சிங் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 7/10 மைனஸ் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/10 இருக்கு. ஸோ நம்ம வந்து மிஸ்ஸிங் பார்ட்டை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 3/10. இப்போ நமக்கு வந்து இங்கே எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. நம்ம எக்ஸ் வேல்யூ தான் வேணும். எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 7/10 இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ 3/10ன்றது இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட் சைட் வர்றப்போ நமக்கு மைனஸ் ஆயிரும். -3/10.
இந்த எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் போகிறப்ப ஏன்னா நமக்கு எக்ஸ் தான் வேணும், மைனஸ் எக்ஸ் வேணாம், எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இங்கே நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது, நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 4/10. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் மாற்றினோன்னா 2/5. ஸோ த 2/5 இஸ் த மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு சம்மில். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. பாக்ஸ் மைனஸ் 3/21 ஈக்குவல் டு 5/21 இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3/21 ஈக்குவல் டு 5/21. ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும், எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸை ஒரு சைடாக வச்சுக்கிட்டு 5/21, இந்த 3/21 வந்து நெகட்டிவில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் போகிறப்ப என்ன ஆயிரும், ப்ளஸ் 3/21 ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது, நியூமரேட்டர் ஆட் பண்ணோன்னா 8/21. ஸோ இது வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தானே இருக்குது, ஸோ லீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அப்போ இங்கே மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் வந்து 8/21. இங்கே நீங்கள் வந்து வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 7 - 2, சாரி இது வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் 4/10 வந்துச்சா. ஸோ இங்கே 4/10 போட்டிருந்தோன்னா நமக்கு வந்து 7 - 4 வந்து 3 வரும். ஸோ இங்கே பாருங்கள் 8/21, 3/21, இங்கே வந்து டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ 8 - 3 ஈக்குவல் டு 5. ஸோ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். இங்கே வந்து நம்ம எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3/6 ஈக்குவல் டு 3/6. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸை ஒன் சைடாக வச்சுட்டு 3/6, இந்த 3/6 வந்து இந்த சைடு வர்றப்போ நமக்கு ப்ளஸ் 3/6 ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 3 6, 6/6. ஸோ இதை நமக்கு கேன்சல் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து மிஸ்ஸிங் பார்ட் வந்து 1. நீங்கள் வந்து இங்கே 6/6 அப்படின்னு வச்சு வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், 3/6 வந்துடும். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள். இதை வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5/27 ஈக்குவல் டு 12/27. ஸோ எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ எக்ஸை ஒன் சைடாக வச்சுட்டு 12/27, இதை வந்து இங்கே கொண்டு வரப்போ என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும், -5/27. ஸோ இப்போ வந்து இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 - 5 என்ன வரும், 7. ஸோ 7/27. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் வந்து 7/27 தான். இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ 7 + 5 வந்து நமக்கு என்னது வரும், 12 வரும். இப்போ 12/27. ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. Question number 5 பாருங்க. Javed was given 5/7 of a basket of oranges. So ஜவிட்க்கு வந்து 5/7 ஃப்ராக்ஷனில் வந்து இந்த ஆரஞ்சஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு பாஸ்கெட்டில் இருந்து. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆரஞ்சஸ் வாஸ் லெஃப்ட் இன் த பேஸ்கெட். அப்போது அந்த பேஸ்கெட்டில் வந்து ரிமைனிங் எவ்வளோ ஆரஞ்சஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட்ன்றது சப்ராக்ஷனோட கீவேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து டோட்டல் என்னது, பேஸ்கெட் ஆஃப் ஆரஞ்சஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதில் டோட்டல் எவ்வளவு அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷனில் நான் டோட்டல் அப்படின்றது ஹோல்ன்றது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 1. ஸோ அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ 1. இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்ஷனில் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இங்கே வந்து டோட்டல் பார்ட்ஸ் வந்து 7 தானே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7/7. 7/7 இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சஸ் இருக்குது. ஸோ 7/7. 7/7 கட் பண்ணோன்னா நமக்கு 1 வரும். ஸோ 1ன்னு சொல்லிக்கலாம், 7/7 சொல்லிக்கலாம் டோட்டல். ஜவித் வாஸ் கிவன். ஜவித்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5/7. 5/7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், therefore fraction of oranges was left in the basket தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், டோட்டலில் இருந்து ஜவித்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதை சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த 1ஐயும் 5/7ஐயும் சப்ராக்ட் பண்ணோன்னா எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்கணும். 1/1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்கணும். இல்லை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 7/7 - 5/7 போட்டு நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணணும். 7/7 - 5/7. இங்கேனா உங்களுக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக வந்துச்சு, நீங்கள் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 7 - 5 ஈக்குவல் டு என்ன வரும், 2. ஸோ 2/7 இஸ் த ஆன்சர். நீங்கள் வந்து இப்போ 1 - 5/7 அப்படியும் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 1 போட சொல்லியிருக்கேன், 1/1 அப்படின்னு போட சொல்லியிருக்கேன். இங்கே அகைன் நீங்கள் வந்து எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு 7 சொல்லி போட்டு கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போகும்.
ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். 7/7 போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 7.6 question number 1 solve. A sum பாருங்க 2/3 plus 1/7 இருக்கு. ஸோ ஃப்ராக்ஷன் அடிஷன் தான். இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்கு. ஸோ நம்ம எல்சிஎம் பண்ணலாம். ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ எல்சிஎம் பண்ணணும். ஸோ 3க்கும் 7க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 21 வரும். 7 3s are 21. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்கணும் 3யோட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும்? 7. அதே 7 வந்து நம்ம நியூமரேட்டரில் போடணும். ஸோ 7 2s are 14/21 ப்ளஸ் 7ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 21. அதே 3 நம்ம நியூமரேட்டரில் போடுறப்ப என்ன வரும்? 3/21. இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். 14 + 3 என்ன வரும்? 17/21. இது வந்து நமக்கு simplified formula தான் இருக்கு. So 17/21 is the answer. Next B sum பாருங்க. 3/10 plus 7/15 இருக்கு. So இதுவும் நமக்கு denominator different தான் இருக்கு. Simplified formula தான் இருக்கு. So 10க்கும் 15க்கும் நம்ம LCM எடுக்கலாம். So 5 tables எடுக்கலாமா? 2 5s are 10, 3 5s are 15. 2 tables எடுக்கிறப்ப 1,3, 3 tables எடுக்கிறப்ப 1,1. So 5 2s are 10, 10 3s are 30. So the LCM is 30. இப்போ நம்ம வந்து பாருங்க 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 3. அதே 3 நம்ம நியூமரேட்டரில் பண்ணுறப்ப 3 3s are 9/30 ப்ளஸ் 15ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் வந்து 30 வரும்? 2. அதே 2 வந்து நியூமரேட்டரில் போடுறப்ப 14/30. இப்போ நமக்கு பாருங்க டினாமினேட்டர் சேமாக வந்துச்சா? ஸோ நியூமரேட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 14 + 9 என்ன வரும்? 23. ஸோ 23/30 is the answer. இது வந்து நமக்கு simplified formula தான் இருக்கு. சேம் டேபிள்ஸில் போகாது இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க 4/9 2/7 இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்கு. ஸோ இது வந்து எல்சிஎம் பார்க்கலாம். 9க்கும் 7க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 9 7s are 63. ஸோ இப்போ வந்து 9ஓட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 63 வரும்? 7. அதே 7 நியூமரேட்டரில் பண்ணுறப்ப 4 7s are 28/63 ப்ளஸ் 7ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் வந்து நமக்கு 63 வரும்? 9. அதே 9 நியூமரேட்டரில் பண்ணணும். ஸோ 9 2s are 18/63. ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. இப்போ 28 + 18 என்ன வரும்? 46. ஸோ 46/63 is the answer. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் பண்ண முடியாது. ரெண்டும் சேம் டேபிள்ஸில் போகாது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க 5/7 + 1/3 இருக்குது. இதுவும் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ 7 3s are 21 is the LCM. இப்போது 7 3s are 21. அதே 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 3s are 15/21 ப்ளஸ் இங்கே 7. இங்கேயும் 7 பண்ணுறப்போ 7/21. ஸோ 15 + 7 என்ன வரும்? 22 வரும். 22/21 is the answer. நெக்ஸ்ட் இ சம் பாருங்க 2/5 1/6 இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸ் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 5 6 are 30. ஸோ எல்சிஎம் இஸ் 30. இப்போ நமக்கு வந்து இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. அதே 6 இங்கே பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும்? 12/30 ப்ளஸ் இங்கே வந்து 5. அதே 5 இங்கே பண்ணுறப்போ 5/30. ஸோ இப்போ நமக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. ஸோ 12 + 5 என்ன வரும்? 17/30 is the answer. இது வந்து நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப் சம் பாருங்க 4/5 இருக்குது ப்ளஸ் 2/3 இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோன்னா 5க்கும் 3க்கும் எல்சிஎம் பார்த்தோன்னா 5 3s are 15. ஸோ இங்கே வந்து நமக்கு 5 3s are 15. அதே 3 நம்ம நியூமரேட்டரில் போடுறப்ப 4 3s are என்ன வரும்? 12/15 ப்ளஸ் இங்கே வந்து 5 3s are 15. அதே 5 இங்கே போடுறப்ப 10/15. ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. 10 + 12 என்ன வரும்? 22/15 is the answer. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. சேம் டேபிள்ஸில் போகாது இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஜி சம் பாருங்க 3/4 - 1/3 சப்ராக்ஷன் இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்கு. ஸோ 4 and 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 4 3s are 12.
ஸோ இங்கே நமக்கு வந்து 4 3s are 12. அதே 3 நியூமரேட்டரில் போடுறப்போ 3 3s are 9 by 12 மைனஸ் 4 3s are 12. அதே 4 நியூமரேட்டரில் போடுறப்போ 4 by 12. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடலாம். 9 minus 4 என்ன வரும்? 5. 5 by 12 is the answer. Simplified formula தான் இருக்கு. Next 5 by 6 minus 1 by 3. ஸோ இதுவும் நமக்கு denominator different simplified formula தான் இருக்கு. 6க்கும் 3க்கும் நமக்கு LCM எடுக்கலாம். ஸோ 3 டேபிள் எடுத்தோம்னா 2 3s are 6 2, 1 again 2 டேபிள் எடுக்கிறப்ப 1, 1. ஸோ 3 2s are 6. ஸோ 6 தான் LCM. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 1s are 6. அதே 1 இங்கே பண்ணுறப்போ 5 by 6 மைனஸ் இங்கே வந்து 2 times 3 2s are 6. இங்கே 2 பண்ணுறப்ப 2 by 6. ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. ஸோ 5 minus 2 என்னது? 3. 3 by 6. இதை நம்ம simplified form பண்ணலாமா? 1 3 is 3, 2 3s are 6. ஸோ the answer is 1 by 2. நெக்ஸ்ட் ஐசம் பாருங்க. 3 fractions கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் தான். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா simplified formல தான் இருக்குது. டினாமினேட்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ 3 4 2 மூணுக்குமே நம்ம வந்து LCM எடுக்கணும். LCM எடுத்துட்டோம்னா இப்போ 3 எடுத்தோம்னா 1, 4, 2. 2 டேபிள்ஸ் எடுக்கிறப்ப 1, 2, 1. 2 டேபிள்ஸ் எடுக்கிறப்போ 1, 1, 1. ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ the LCM is 12. ஸோ இப்போ பாருங்கள் 4 3s are 12. அதே 4 நியூமரேட்டரில் போடுறப்போ 8 by 12 ப்ளஸ் இங்கே வந்து 4 3s are 12. அதே 3 நியூமரேட்டரில் போடுறப்போ 9 by 12 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 times 6 2s are 12. அதே 6 நியூமரேட்டரில் போடுறப்போ 6 by 12. ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாமே சேமாக வந்துருச்சு. ஸோ இப்போ அடிஷன் பண்ணுங்கள். 8 + 9 என்ன வரும்? 17. 17 + 6 என்ன வரும்? 23 வரும். 23 by 12 is the answer. இது வந்து நமக்கு சேம் டேபிள்ஸில் போகாது இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள் 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 2, 1 by 3, 1 by 6. இதுவும் நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 2 3 6க்கு ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 டேபிள்ஸ் எடுத்தோன்னா 1, 3, 3. அடுத்து 3 டேபிள்ஸ் எடுத்தோன்னா 1, 1, 1. ஸோ 6 தான் LCM. LCM வந்து 6. ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே 3 times 2 3s are 6. அதே 3 இங்கே போடுறப்போ 3 by 6 ப்ளஸ் இங்கே 2. இங்கேயும் 2 போட்டோன்னா 2 by 6 ப்ளஸ் இங்கே 1. அதே 1 இங்கே போடுறப்போ 1 by 6. இப்போ பாருங்கள் நமக்கு டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேமாக வந்துடுச்சு. அப்போது 3 + 2 5, 5 + 1 6. 6 நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ 1 is the answer. நெக்ஸ்ட் கேசம் பாருங்க. 1 1 by 3 மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ப்ளஸ் 3 2 by 3. இதை வந்து நம்ம இம்ப்ராப்பராக முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1 3s are 3, 3 + 1 4. ஸோ 4 by 3. இந்த ஃப்ராக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? 3 3s are 9, 9 + 2 11, 11 by 3. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடிஷன் பண்ணணும். இப்போ நமக்கு பாருங்கள் டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம அடிஷன் பண்ணிக்கலாம். 11 + 4 என்ன வரும்? 15 by 3. இது வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கொண்டு வரலாம் இல்லையா? 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 5 is the answer. நெக்ஸ்ட் ஐசம் பாருங்கள். சாரி எல்சம் பாருங்கள். 4 2 by 3 ப்ளஸ் 3 1 by 4 இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு வந்து மிக்சடில் தான் இருக்குது. நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 3s are 12, 12 + 2 14 by 3 plus 4 3s are 12, 12 + 1 13 by 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ LCM எடுக்கணும். 4க்கும் 3க்கும் LCM எடுத்தோன்னா என்ன வரும்? 12 வரும். ஸோ 4 3s are 12. அதே 4 நம்ம வந்து 14லேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 14 × 4 என்ன வரும்? 4 4s are 16, 1 56 வரும். ஸோ 56 by 12 ப்ளஸ் இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 13 3s are என்ன வரும்? 39 வரும். 39 by 12. ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமாக வந்துருச்சு. இப்போ 56 + 39 என்ன வரும்? 95 by 12. இது ரெண்டும் நமக்கு ஃபர்தராக வந்து எந்த டேபிள்ஸ்லேயும் போகாது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 16 by 5 - 7 by 5.
ஸோ பாருங்கள் இதில் நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடலாம். ஸோ 16 - 7 வந்து நமக்கு என்ன வரும்? 9 வரும். ஸோ 9/5 இஸ் த ஆன்சர். இந்த சம் பாருங்கள், இது நமக்கு எல்சிஎம் தான் எடுத்தாகும். ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் வந்து 6 வரும். ஸோ இங்கே வந்து 3 2s are 6, இங்கே வந்து 4 2s are 8. ஸோ 8/6 minus 2 3s are 6, 1 3 is 3. ஸோ 3/6. ஸோ இது நம்ம வந்து இப்போ சப்ராக்ஷன் பண்ணிடலாம். 8 - 3 என்ன வரும்? 5/6 is the answer. Question number 2 பாருங்க. சரிதா bought 2/5 meter of ribbon. ஸோ ரிப்பன் வந்து சரிதா வந்து 2/5 மீட்டர் வந்து வாங்குறா. அண்ட் லலிதா 3/4 மீட்டர் ஆஃப் ரிப்பன். லலிதா வந்து 3/4 மீட்டர் வந்து வாங்குறா. வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் தே பாட்? ஸோ ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ லென்த் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம அடிஷன் பண்ணணும். ஸோ சரிதா பாட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வாங்கியிருக்கிறா? 2/5 மீட்டர் ஆஃப் ரிப்பன். லலிதா பாட் எவ்வளோ வாங்கியிருக்கிறா? 3/4 மீட்டர் ஆஃப் ரிப்பன். அவங்க என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த ரிப்பன் தே பாட் இன் டோட்டல். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃப்ராக்ஷனை அடிஷன் பண்ண போகிறோம். 2/5 + 3/4. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். 5 4s are 20. ஸோ 20 இஸ் த எல்சிஎம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 5 4s are 20, அதே 4 பண்ணுறப்போ 8/20 ப்ளஸ் இங்கே வந்து 5 4s are 20, அதே 5 மேலே போடுறப்ப என்ன வரும்? 15/20. ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் நமக்கு சேமாக வந்துருச்சு. ஸோ நியூமரேட்டரை நம்ம வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ 15 + 8 என்ன வரும்? 23 வரும். ஸோ 23/20 மீட்டர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். நைனா வாஸ் கிவன் 1/2 பீஸ் ஆஃப் கேக். நைனாக்கு வந்து 1/2 பீஸ் ஆஃப் கேக் கொடுக்குறாங்க. அண்ட் நஷ்மா வாஸ் கிவன் 1/3 பீஸ் ஆஃப் கேக். நஷ்மாக்கு வந்து 1/3 பீஸ் ஆஃப் கேக் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கேக் வாஸ் கிவன் டு போத் ஆஃப் தெம். ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நைனா வாஸ் கிவன். நைனாக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/2 பீஸ் ஆஃப் கேக். அண்ட் நஷ்மாக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/3 பீஸ் ஆஃப் கேக். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் பீஸ் ஆஃப் கேக் தே கோட் இன் டோட்டலாக அவங்க கிடச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணணும். 1/2ஐயும் 1/3ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து மிக்சரில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 is 2, 2 + 1 3. ஸோ 3/2 ப்ளஸ் 1 3 is 3, 3 + 1 4. இப்போ 4/3. இப்போ நமக்கு இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? 2 3s are 6 வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 6 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அதே 3ஆல் இங்கே பண்ணுறப்போ 9/6 ப்ளஸ் இங்கே வந்து 2, அதே 2 இங்கே பண்ணுறப்போ 8/6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. நியூமரேட்டரை ஆட் பண்ணலாமா? 9 + 8 என்ன வரும்? 17/6. 17/6 is the answer. Question number 4 பாருங்க. Fill in the boxes. ASM வந்து box minus 5/8 is equal to 1/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து பாருங்க, இந்த மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். x - 5/8 is equal to 1/4. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒன் சைடாக வச்சுட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு என்ன இருக்குது? 1/4 இருக்குது. இந்த -5/8 வந்து ஆப்போசிட் சைடு வர்றப்ப +5/8 ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து அடிஷன் பண்ணிடலாம். 4க்கு 8க்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தோன்னா 2 2s are 4, 4 2s are 8. அகைன் 2 எடுக்கிறப்ப 1 2 is 2, 2 2s are 4, 1 1, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ the LCM is 8. ஸோ இங்கே வந்து 4 2s are 8. அதே 2 இங்கே பண்ணுறப்ப என்ன வரும்? 2/8 வரும். ப்ளஸ் இங்கே வந்து 1, இங்கேயும் 1. ஸோ 5/8. இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துச்சு. ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 7/8. ஸோ அப்போ இங்கே நமக்கு மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் வந்து என்னது? 7/8.
ஸோ இப்போ வெரிஃபிகேஷன் பாருங்கள் 7/8 மைனஸ் 5/8 என்ன வரும் நமக்கு 2/8 வரும். ஸோ 2/8 சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணோன்னா 1 2 is to 4 2s are 8. ஸோ 1/4 வந்துச்சா. ஸோ நீங்கள் பண்ண சம் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. பாக்ஸ் மைனஸ் 1/5 ஈக்குவல் டு 1/2 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன். அதை நம்ம வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1/5 ஈக்குவல் டு 1/2. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒன் சைடாக வச்சுட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த மைனஸ் 1/5 வந்து இந்த சைட் போகிறப்போ ப்ளஸ் 1/5 ஆயிரும். இப்போ வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 5 2s are 10. எல்சிஎம் வந்து நமக்கு 10. இப்போ வந்து இங்கே 5 2s are 10. அதே 5 நம்ம மேலே பண்ணுறப்போ 5/10 ப்ளஸ் இங்கே பண்ணுறப்போ 5 2s are 10. 1 2 is 2. 2/10. இப்போ நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக வந்துடுச்சு. நம்ம டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். 7/10. ஸோ 7/10 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. 1/2 மைனஸ் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே இருக்குது மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் மிடில் இருக்குது. ஸோ 1/2 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6. நமக்கு எக்ஸ் தான் வேணும், மைனஸ் எக்ஸ் வேண்டாம். ஸோ எக்ஸை என்ன பண்ணிடணும், ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடணும். இந்த 1/6 இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ 1/2 இந்த 1/6 இங்கிட்டு வர்றப்போ மைனஸ் 1/6 ஆயிரும். இந்த மைனஸ் எக்ஸ் இங்கிட்டு போகிறப்போ ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு 2க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 1 2 is to 3 2s are 6. ஸோ 6 தான் எல்சிஎம் நமக்கு. ஸோ 6 தான் எல்சிஎம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 2s are 6. இங்கே 3 போடுறப்போ 3/6 மைனஸ் இங்கே வந்து 1 இங்கேயும் 1 வரும். ஸோ 1/6. இப்போ நமக்கு பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. ஸோ 3 minus 1 is equal to 2. 2/6. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணலாமா. 1 2 is to 3 2s are 6. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. அப்போ இங்கே வந்து நமக்கு மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் என்னது 1/3. ஃபர்ஸ்ட் நம்பர் 5 பாருங்க. கம்ப்ளீட் த அடிஷன் சப்ராக்ஷன் பாக்ஸ். ஸோ இந்த அடிஷன் சப்ராக்ஷன் பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏசம் பாருங்க. இந்த மாதிரி ஹரிசான்டலாக வந்து போகிறது வந்து அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வேர்ட்டிக்கலாக போகிறது வந்து சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை ஃபில் பண்ணலாம். 2/3 ப்ளஸ் 4/3 என்ன வரும், 2/3 ப்ளஸ் 4/3 என்ன வரும், 6/3 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 3 is 3, 2 3s are 6. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து 2 வரும். நெக்ஸ்ட் இந்த ரோ பாருங்க. 1/3 இருக்குது, 2/3 இருக்குது. இங்கே நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அடிஷன். ஸோ 1/3 ப்ளஸ் 2/3. இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ 3/3. 3/3 கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 1. ஸோ இங்கே வந்து 1. நெக்ஸ்ட் இந்த 3 பாக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக பார்க்கணும். இங்கே வேர்ட்டிக்கலாக என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், சப்ராக்ஷன். ஸோ 2/3 மைனஸ் 1/3. டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன வரும், 1/3. இங்கே 4/3 மைனஸ் 2/3 என்ன வரும், 2/3. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ 1/3 இருக்கு, 2/3 இருக்கு. என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் பிட்வீன்ல, அடிஷன். ஸோ என்ன வரும், 3/3. இப்போ 1. 3/3 கேன்சல் பண்ணோம்னா 1. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த இது பார்ப்போம். 1/2 ப்ளஸ் 1/3 பண்ணணும். 1/2 ப்ளஸ் 1/3. ஸோ இதை எல்சிஎம் பண்ணணும். 2 3s are 6. ஸோ 6. இங்கே வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அதே 3 இங்கே பண்ணுறப்போ என்ன வரும், 3 வரும். ஸோ 3/6 ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும், 2. அதே 2வை மேலே பண்ணுறப்போ 2/6. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், 5/6 வரும். ஸோ அப்போ இந்த மிஸ்ஸிங் பாக்ஸில் வந்து 5/6. நெக்ஸ்ட் இந்த இது பாருங்க. 1/3 ப்ளஸ் 1/4. 1/3 ப்ளஸ் 1/4. ஸோ இதுக்கு எல்சிஎம் பண்ணோன்னா என்ன வரும், 4 3s are 12. ஸோ இங்கே வந்து நமக்கு 4 3s are 12. அதே 4 மேலே பண்ணுறப்ப 4/12 ப்ளஸ் இங்கே வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அதே 3 மேலே மல்டிப்ளை பண்ணுறப்போ 3/12. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 7/12. ஸோ அப்போ இங்கே நமக்கு இந்த பாக்ஸில் வந்து 7/12 வரும்.
நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? காலம் வைஸ் பார்க்குறப்ப சப்ராக்ஷன். ஸோ 1/2 மைனஸ் 1/3 பண்ணணும். ஸோ எல்சிஎம் பண்ணோன்னா 6 வரும். எல்சிஎம் வந்து 6 வரும். அப்போ இங்கே வந்து 2 3s are 6. அதே 2 மேலே போடுறப்போ 3/6 மைனஸ் இங்கே 2 போட்டோன்னா 2/6. ஸோ இது சப்ராக்ஷன் பண்ணுறப்ப 1/6. அப்போது இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன போடணும்? 1/6. இந்த இது பாருங்கள் 1/3 மைனஸ் 1/4 பண்ணணும். 1/3 மைனஸ் 1/4. இங்கே வந்து எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வரும்? 12 வரும். ஸோ அப்போது இங்கே வந்து 4 3s are 12. அதே 4 மேலே போடுறப்ப 4/12 மைனஸ் இங்கே வந்து 4 3s are 12. இங்கே 3 போடுறப்போ 3/12. ஸோ அது சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்? 1/12 வரும். ஸோ அப்போது இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து நமக்கு 1/12. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்கு இந்த 2 ஃப்ராக்ஷன் எடுத்துக்கணும். இந்த 2 ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். ஸோ 1/6 ப்ளஸ் 1/12. ஸோ 6க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 2 டேபிள்ஸில் 3 2s are 6, 6 2s are 12. அகைன் 3 டேபிளில் இருக்கிறப்ப 1, 2 டேபிளில் இருக்கிறப்ப 1, 1. ஸோ 2 3s are 6, 6 2s are 12. ஸோ the LCM is 12. ஸோ இங்கே பாருங்கள் 6 2s are 12, 1 2s are 2. ஸோ 2/12 ப்ளஸ் இங்கே வந்து 1 தான் வரும். ஸோ 1/12. ஸோ 2 + 1 3. இப்போ நமக்கு 3/12. இதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணோன்னா என்ன வரும்? 1/4. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு 1/4 வரும். ஓகே சில்ட்ரன், கொஸ்டின் நம்பர் 6லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.